மெக்கானிக்கல் மெக்கட்ரானிக்ஸ் படிப்பு குறித்த சந்தேகங்கள் நேயர்கள் கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பு கற்க கசடர நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். தற்போது ஆத்தூரை சேர்ந்த ஒரு நேயர் தன்னுடைய சந்தேகத்தை கேட்பதற்காக காத்திருக்கிறார். கேளுங்க சார். சார் வணக்கம் சார். சார் கேளுங்க சார். சார் வணக்கம் சார். ஹலோ சார் சொல்லுங்க சார், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. சார் என்னோட அக்கா பையன் 693 வாங்கியிருக்கான். இன்ஜினியரிங்ல என்ன படிக்கலாம்? எஸ்சி கோட்டா நாங்க, எங்களுக்கு இன்ஜினியரிங் கிடைக்குமா அப்படின்னு டவுட். ரைட் சார், இன்ஜினியரிங்ல என்ன படிக்கலாம் அப்படின்னா நான் எப்பவுமே சொல்லுவேன் எல்லா துறைக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் சில துறைக்கு ஃபியூச்சர் பார்க்கும்போது சில துறைக்கு இன்னும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு நல்லா புரிஞ்சுக்கணும், எல்லா துறைக்கும் எல்லா பிரான்ச்சஸ் ஹஸ் காட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். பட் சில பிரான்ச்சுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பா ஜாஸ்தி. எல்லா பிரான்ச்சுக்குமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சேம் அப்படின்னா இந்த மாதிரி நிகழ்ச்சியே நமக்கு தேவையே கிடையாது. இப்போ நாம சொல்றது இன்னொன்னு, நீங்க ரிசர்வ் கேட்டகரி கவலையப்பட வேண்டியதில்லை. கண்டிப்பா உங்களுக்கு நீங்க கவுன்சிலிங்ல உங்களுக்கு கண்டிப்பா இடம் உண்டு. அடுத்தது எது படிக்கலாம் அப்படின்னா ஃபியூச்சர் பார்க்கும்போது நீங்க கண்டிப்பா ட்ரிபிள் சிவில் மெக்கானிக்கல் கண்டிப்பா ஒரு வாய்ப்பு வச்சுக்கலாம். கண்டிப்பா அந்த மூணுல கண்டிப்பா ஒரு வாய்ப்பு, கோர் கம்பெனில இந்த மூணு இதுமே வாய்ப்புனா. இன்னொன்னு என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க இந்த ரிசர்வ் கேட்டகரினால இந்த IES எக்ஸாம் நடத்துவாங்க, இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம். அதுல மெக்கானிக்கல். இப்போ நீங்க கவர்மெண்ட் ஜாபுக்கு அவங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு உங்க ரிசர்வ் கேட்டகரிக்கு. ஸோ உங்க பையனை என்ன பண்ணுங்க, செகண்ட் இயர்ல இந்த கேட் எக்ஸாமுக்கும் IES எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ண சொல்லுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதாவது இன்னைக்கு பப்ளிக் செக்டார் கம்பெனியுடைய growth மிக பிரமாதமா இருக்க போகுதுங்க ஃபியூச்சர்ல. உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன், பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் நம்ம திருச்சியில இருக்கு. இப்போ அவங்களுக்கு நிறைய மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு. இப்போ பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸுக்கு நாம அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்க பையன் BE முடிக்கும் போது கேட் எக்ஸாம்ல குவாலிஃபை ஆயிருக்கணும். இன்னைக்கு புதிய விதிமுறை என்ன அப்படின்னா, கேட் எக்ஸாம் ஒரு காலத்துல கேட் எக்ஸாம் எதுக்கு PG பண்றது மட்டும்தான் இருந்தது. இன்னைக்கு PG மட்டும் கிடையாது, வேலை வாய்ப்புக்கும் கேட் எக்ஸாம் தேவைப்படுது. சோ எந்த ஒரு மாணவன் மெக்கானிக்கலோ சிவிலோ எலக்ட்ரிக்கல் கோர் படிச்சா நான் சொல்றது செகண்ட் இயர்ல கேட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி, ஏன்னா பப்ளிக் செக்டர் கவர்மெண்ட் பப்ளிக் செக்டர் கம்பெனில வேலை வேணும்னா விதிமுறையை ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன அப்படின்னா நீங்க கேட் எக்ஸாம்ல குவாலிஃபை ஆயிருக்கணும். சோ உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு வேற இருக்கு நீங்க ரிசர்வ் கேட்டகரினால. சோ நீங்க மெக்கானிக்கல் படிக்கும்போது உங்க பையனை இந்த மாதிரி கேட் IES எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண சொல்லுங்க. ஃபைனல் வரும்போது இந்த மாதிரி குவாலிஃபை ஆனாலே ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு வாய்ப்புகள் பல மடங்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. வெங்கடேஷ், உங்களுடைய சந்தேகத்திற்கு நன்றி. தற்போது செல்வம் என்ற நேயர் தன்னுடைய சந்தேகத்தை கேட்பதற்காக காத்திருக்கிறார். செல்வம் கேளுங்க. செல்வம் சார் வணக்கம் சார். வணக்கம், நான் தஞ்சாவூர்ல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க. என்னோட சன் 193 கட்டாப் எடுத்திருக்காரு சார், BC கேட்டகரி. அவருக்கு PSG, SSN ஆர் அண்ணா யூனிவர்சிட்டி இந்த மாதிரி காலேஜஸ்ல இந்த கட்டாப்புக்கு சிவில் ஆர் மெக்கானிக்கல் வாய்ப்பு கிடைக்குங்களா சார்? சார் 193, அதாவது இந்த வருஷம் நல்லா கவனிங்க சார். மேக்ஸ் உடைய பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு. கெமிஸ்ட்ரியில மார்க் நல்லா வாங்கியிருக்காங்க. பிசிக்ஸ்ல சென்டம் வேணா கம்மியா இருக்கலாம் ஒழிய, பட் 195 போன வருஷம் 195 எத்தனை பேர் வாங்கினாங்க, இந்த வருஷம் பிசிக்ஸ்ல 195 கண்டிப்பா ஜாஸ்தி இருக்கு. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா கட் ஆஃப் பெரிய லெவல்ல இறங்குறதுக்குலாம் வாய்ப்பு கிடையாதுங்க. நீங்க கேட்கிற அண்ணா யூனிவர்சிட்டி PhD எல்லாம் ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு 198 மார்க் பக்கம் மேல வேண்டியிருக்கு. 190 மார்க் 5 மார்க்லாம் கட் ஆஃப் இறங்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. 0.25 0.5 தான் இந்த வருஷம் குறையறதுக்கு டாப் லெவல்ல வாய்ப்பு இருக்கு. 190 லெவல்ல 1 மார்க் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ 5 மார்க் 4 மார்க்லாம் குறையறதுக்கு கட் ஆஃப் குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால உங்களுக்கு டாப் லெவல் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ்ல கிடைக்கும். நீங்க கேட்கிற SSN காலேஜ்லயோ PhDலயோ இல்ல அண்ணா யூனிவர்சிட்டிலயோ மெக்கானிக்கலோ சிவிலோ 193க்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை சார். தற்போது வேளச்சேரியை சேர்ந்த ஈஸ்வரி என்ற நேயர் தன்னுடைய சந்தேகத்தை கேட்பதற்காக காத்திருக்கிறார். ஈஸ்வரி கேளுங்க. ஈஸ்வரி வணக்கம் சார். நாங்க தினமலர்ல வழிகாட்டிக்கும் வந்தோம் சார், உங்களால் முடியும் அந்த ப்ரோக்ராமுக்கும் வந்தோம் சார். இப்ப எங்க சன்னுக்காக நான் கேட்கிறேன். எங்க சன் 197.75 எடுத்திருக்காங்க. இவர் கேட்கிறாரு அண்ணா யூனிவர்சிட்டியில மெக்கானிக்கல் படிக்கிறது நல்லதா, SSNல EEE படிக்கிறது நல்லதான்னு கேக்குறாங்க சார். ப்ளீஸ் கொஞ்சம் சொல்லுங்க சார். ரொம்ப அதாவதுங்க இது இந்த மாதிரி கொஸ்டின் தான் ரொம்ப கஷ்டமானது. அதாவது நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டி SSN எல்லாமே டாப் லெவல் காலேஜஸ்ங்க. என்ன இருந்தாலும் அண்ணா யூனிவர்சிட்டிங்கிறது ஒரு பிராண்ட் இமேஜுங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு தான் கொடுக்க நாங்கள் ஆலோசனை சொல்லுவோம். சரிங்களா? அதுக்காக SSN செகண்ட் நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பா அண்ணா யூனிவர்சிட்டி நம்பர் 1. இன்னைக்கு இந்த டாப் ரேங்கர்ஸ் இன்னைக்கு மக்கள் படிக்கிறது என் பையன் அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கணும், மெயின் கேம்பஸ்ல படிக்கணும் தான் ஆசையா இன்னைக்கு இது கஷ்டப்படுறாங்க. ஸோ தாராளமா அண்ணா யூனிவர்சிட்டியில் கிடைச்சிச்சுன்னா தாராளமா அண்ணா யூனிவர்சிட்டி எடுங்க. அதுதான்
மிக முக்கியமான ஒரு கரெக்டான ஒரு டிசிஷனாகவும் இருக்கும். இப்போது சேலத்தைச் சேர்ந்த ஒரு நேயர் தன்னுடைய சந்தேகத்தை கேட்பதற்காக காத்திருக்கிறார். கேளுங்க சார். என் பேர் குகன் சார். நான் வந்து 144 கட் ஆஃப் சார். மெக்கானிக்கல் முடிச்சுட்டு அப்புறம் மெரைன் கோர்சஸ் பண்ண முடியுமா சார்? மெரைன் ஏரோநாட்டிக்கல் அது மாதிரி கோர்சஸ் பண்ண முடியுமா? வெரி குட் கொஸ்டின். நல்ல நான் வந்து அப்ரிஷியேட் பண்றவங்கள. மெக்கானிக்கல் முடிச்சுட்டு நீங்க 1 இயர் மெரைன் கோர்ஸ் பண்ண முடியும். பட் கொஞ்சம் காஸ்ட்லி, அது மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. உங்க அப்பாட்ட சொல்லுங்க இந்த 4 வருஷம் கொஞ்சம் சேமிப்பு கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிட்டு 4 வருஷம் மெக்கானிக்கல் முடிச்ச பிறகு 1 இயர் மெரைன் இன்ஜினியரிங் கோர்சஸ் அவைலபிள். நிறைய தமிழ்நாட்டிலே நிறைய யூனிவர்சிட்டிஸ் காலேஜஸ்ல அவைலபிள். தாராளமா யூ கேன் ஒர்க் அஸ் அ மெரைன் இன்ஜினியர். இப்போ நீங்க வந்து மெக்கானிக்கல் முடிச்சுட்டு ஏரோநாட்டிக்கல் போகலாம். பட் நீங்க நல்லா கொஞ்சம் டாப் லெவல் காலேஜஸ்ல போகணும் அப்படின்னா, நான் இப்போ இந்த முந்தின கேள்வி சொன்ன மாதிரி கேட் எக்ஸாம்ல நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. மெக்கானிக்கல்ல கேட் எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி டாப் மார்க்ஸ் வாங்கினா இதுக்குன்னு இன்ஸ்டியூட்ஸ்லாம் இருக்கு. இப்போ ISRO இன்ஸ்டியூட் வந்து நம்ம ட்ரிவேண்டரத்தில் இருக்கு, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் டெக்னாலஜி. இப்போ IISTல வந்து நீங்க வந்து ஏரோநாட்டிக்கலோ ஏரோஸ்பேஸ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ISROல ஜாப் உண்டு. பட் IISTக்கு நீங்க போய் ஜாயின் பண்ண அப்படின்னா கேட் எக்ஸாம்ல நல்ல மார்க் வாங்கினாதான். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகே நம்ம ஏரோநாட்டிக்கல் படிக்கணுமா, அப்போ செகண்ட் இயர்ல இருந்து மெக்கானிக்கல்ல நல்லா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. இது கேட் எக்ஸாம்ல IIST IIT மாதிரி இதுல வந்து PG வந்து ஏரோ ரிலேட்டட் பண்ணுங்க, தப்பு கிடையாது. பட் தாராளமா மெக்கானிக்கல் படிச்சுட்டு மெரைன் சைடும் போக முடியும், ஏரோநாட்டிக்கல் சைடும் போக முடியும். நன்றி குகன். தற்போது கோவையைச் சேர்ந்த கவிதா காத்திருக்கிறார். கவிதா, உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க. சார், நான் என்னோட டாக்டர் வந்து 197 வாங்கியிருக்காப்ல கட் ஆஃப். பிசிங்க. அண்ணா யூனிவர்சிட்டி பிஎஸ்சி அந்த மாதிரி மெக்கானிக்கல் கிடைக்க சான்சஸ் இருக்குதுங்களா? இல்லீங்க, நான் அதான் சொன்னேன். கட் ஆஃப் வந்து 0.25. உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர்னால GCT, CIT, மதுரை, தியாகராஜா, this all they will be very top choices உங்களுக்கு. ஓகே, அதர் கோர்சஸ் அதர் தென் மெக்கானிக்கல் வேற என்ன? இல்ல, அது அண்ணா யூனிவர்சிட்டில நிறைய கோர்ஸ் இருக்கு. இப்ப நான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டில நீங்க படிக்கணும் அப்படின்னா நீங்க வந்து உங்களுக்கு வந்து இப்ப இந்த கெமிக்கல் இன்ஜினியரிங், பெட்ரோலியம், பார்மஸ்டிக்கல், அதுக்கப்புறம் வந்து ரப்பர் பிளாஸ்டிக், பிரிண்டிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், மெட்டீரியல் சயின்ஸ் இதெல்லாம் கிடைக்கும். பிஎஸ்சில பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் சாண்ட்விச், மெட்டலர்ஜி இதுல கிடைக்கும், டெக்ஸ்டைல் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க பயோமெடிக்கல் ரிலேட்டட் கோர்சஸ் கிடைக்கும், அங்க இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் கிடைக்கும். ஸோ அதுலயும் கிடைக்கும். நீங்க கேட்கிற டாப் மெக்கானிக்கல் வந்து 197ல பிஎஸ்ஜி அண்ணா யூனிவர்சிட்டி கிடைக்கும். பட் அண்ணா யூனிவர்சிட்டியில பிஎஸ்ஜில உங்களுக்கு மற்ற கோர்சஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நல்லாவே இருக்கு. கவிதா, நன்றி. தற்போது கடலூரைச் சேர்ந்த சந்தோஷ் தன்னுடைய சந்தேகத்தை கேட்பதற்காக காத்திருக்கிறார். சந்தோஷ், கேளுங்க. சந்தோஷ், சந்தோஷ் கேளுங்க. சந்தோஷ், தொடர்ந்து பேசுங்க. நான் இப்ப வந்து பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கேன் சார். ஹலோ, கேளுங்க சந்தோஷ், தொடர்ந்து பேசுங்க. நான் பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கேன் சார். இப்ப நான் வந்து கேட் எக்ஸாம்ங்கிறது எழுதல. ஹலோ, சொல்லுங்க சந்தோஷ், கேளுங்க, தொடர்ந்து பேசுங்க. கேட் எக்ஸாம் எழுதுறேன் சார். நான் இப்ப எப்படி வந்து MBA படிக்கலாம்னு இருக்கேன். இப்ப நீங்க வேற இல்ல சார், அதுக்கு எந்த மாதிரி லோன் கிடைக்கும்? இரிகேஷன் லோனு. ரைட். இப்ப வந்து நீங்க கேட், மேட், டான்செட் எந்த ஒரு நுழைவுத் தேர்வையும் வந்து நீங்க எழுதல. பட் நான் MBA ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நீங்க தனியார் கல்லூரியில தான் நீங்க ஜாயின் பண்ண முடியும். தனியாருடைய ஆர்ட்ஸ்ல இன்ஜினியரிங் காலேஜ் ஜாயின் பண்ண முடியும். அவங்க வந்து அவங்களுடைய கூட்டமைப்பு இருக்கு, அதாவது கன்சார்டியம் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், கன்சார்டியம் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜ். அவங்க வந்து ஒரு தனி தேர்வு வந்து நடத்துறாங்க இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு. அது வந்து அவங்களே நீங்க காலேஜ்ல பண்ணீங்கன்னா அவங்களே வந்து அப்ளிகேஷன் போட்டு அங்க எழுத வைப்பாங்க. அது எழுதிட்டு நீங்க வந்து மேனேஜ்மெண்ட் சைட்ல போக முடியும். கவுன்சிலிங் மூலமா போகணும்னா நீங்க வந்து தமிழ்நாடுல நீங்க ஜாயின் பண்ண டான்செட் எக்ஸாம் எழுதிருக்கணும். இல்ல வந்து டாப் லெவல் காலேஜ்ல பண்ணீங்கன்னா கேட், மேட், ஜாட் இந்த மாதிரி எழுதிருக்கணும். பட் சப்போஸ் கிடைக்கல, டோன்ட் வரி. நான் சொன்னேன், இப்ப ஜாப் கண்டினியூ பண்ணுங்க. MBAக்கு வந்து வயது வரம்பே கிடையாது. நான் எப்பவுமே சொல்லுவேன், MBA படிக்கிறீங்களா, நல்ல ப்ரிப்பேர், நுழைவுத் தேர்வுக்கு அந்த கேட், மேட், ஜாட்டுக்குள்ள நல்ல நுழைவுத் தேர்வுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி ஒரு நல்ல கல்லூரியில போங்க. ஸோ இன்னும் ஒரு வருஷம், நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒரு நல்ல இடத்துக்கு போறதுக்கு ஒரு வருஷம் லேட் ஆனாலும் தப்பு கிடையாதுங்க. ஸோ டோன்ட், ஐயோ எனக்கு கிடைக்கல இந்த வருஷம் நான் எழுதல அப்படின்னு கவலைப்பட வேண்டியதில்லை. உங்க ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கு நல்ல வேலை கிடைக்குது, கண்டினியூ பண்ணுங்க. சம்பளம் வேணா கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல. நல்லா ப்ரிப்பேர் பண்ணி அடுத்த வருஷம் இந்த எக்ஸாம்ஸ்லாம் எழுதுங்க. கேட், மேட், ஜாட், டான்செட் எக்ஸாம்லாம் எழுதுங்க. இன்னொன்று வந்து CMAT கூட இருக்கு. CMAT ஒரு எக்ஸாம், அதாவது AICT, ஆல் இந்தியா கவுன்சில் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் வந்து அவங்களுடைய காலேஜ் அஃபிலியேட் காலேஜில் MBA பண்றதுக்கு CMAT ஒரு எக்ஸாம் எழுதணும். கேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் இந்த எக்ஸாம் எல்லாமே நீங்க எழுத முடியும். ஸோ ஒரு ப்ரிப்பரேஷன் வச்சு ஒரு 4-5 எக்ஸாம் எழுதுங்க. எதுல நீங்க நல்லா பண்றீங்களோ அதை பேஸ் பண்ணி நல்ல காலேஜஸ் தேர்ந்தெடுத்து நீங்க MBA கண்டினியூ பண்ணுங்க. அப்படிதான் எங்களுடைய அட்வைஸ்.
சார் இப்போது ஒரு கேள்வி, அதாவது இப்போ இந்த மெக்கட்ரானிக்ஸ் என்ற படிப்பை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். இதற்கு கட் ஆஃப் எப்படி மதிப்பிடப்படுகிறது? இல்ல, மெக்கட்ரானிக்ஸ்க்கும் மெக்கானிக்கலுக்கும் கட் ஆஃப் வந்து சேம் தான் சார். அதாவது மேக்ஸுக்கு 100 மார்க், பிசிக்ஸ் 50, கெமிஸ்ட்ரி 50 சார். ஸோ அது மெக்கட்ரானிக்ஸ் இருந்தாலும் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ஒரே லெவல் தான் சார். பிரான்ச் வைஸ் கட் ஆஃப் டிஃபர் பண்றது கிடையாதுங்க. இப்போது சென்னையை சேர்ந்த கல்பனா என்ற நேயர் காத்திருக்கிறார். கல்பனா, கேளுங்க உங்க சந்தேகங்களை. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். என்னோட சன் கட் ஆஃப் மார்க் வந்து 185 சார். ஓகேங்க. டாப் 10 காலேஜ்ல அவனுக்கு கிடைக்குமா சார் மெக்கானிக்கல்? இல்ல, இப்ப டாப் 10 காலேஜஸ் அப்படின்னா நீங்க வந்து இப்ப வந்து நீங்க செல்ஃப் பினான்சிங் கேட்டீங்கன்னா வந்து கொஞ்சம் கஷ்டம். பட் வந்து டாப் பிராண்டட் காலேஜஸ்ல அவங்களுடைய செகண்ட் இன்ஸ்டியூட், உதாரணத்துக்கு இப்ப ஏ காலேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ஏ இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, அவங்களுக்கே வந்து ஏ இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு இருக்கும். நான் வந்து பேர் பிகாஸ் நம்ம மீடியாவில் வந்து ஒரு பர்டிகுலர் காலேஜ் நாங்கள் ப்ரொமோட் பண்ண முடியாது. ஸோ ஏ இன்ஜினியரிங் காலேஜ்னா அவங்களுக்கு ஏ இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு இருக்கும். அந்த மாதிரி அவங்களுடைய செகண்ட் காலேஜில் மாதிரி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நான் ஒன்று சொல்றேன் சார். போன தடவை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பையன் கட் ஆஃப் 185 வாங்கியிருந்தான்னா அவனுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ரேங்க் வந்து 25,000. நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒரு 552 பொறியியல் கல்லூரியில வந்து டாப் 30 பொறியியல் கல்லூரிகளை படிக்கணும் அப்படின்னா நம்முடைய ரேங்க், ஓவரால் ரேங்க் வந்து 25,000 இருந்துச்சுன்னா வாய்ப்புகள் நல்லா இருக்கு. இந்த வருஷம் என்னன்னா கொஞ்சம் கட் ஆஃப் அந்த மேக்ஸ்ல பெர்ஃபார்மன்ஸ் கம்மியா இருந்தனால 183 and 184 ரேஞ்சில் ரேங்க் வில் பி 25,000. ஸோ போன வருஷம் இந்த வருஷம் கொஞ்சம் குறையுது. ஸோ உங்களுக்கு வந்து ஓவரால் ரேங்க் வந்து 25,000 கீழே இருந்துச்சுன்னா ஒரு டாப் லெவல் டாப் 30 செல்ஃப் பினான்சிங் காலேஜில் உங்களுக்கு மெக்கானிக்கல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சார், மேலும் பல கேள்விகள் காத்திருக்கின்றன. மேலும் பல நேயர்களும் தங்களுடைய சந்தேகங்களை கேட்பதற்காக காத்திருக்கிறார்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு கற்க கசடர நிகழ்ச்சி தொடரும்.